ஹாய். ஃபோட்டோவை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இது எது சம்மந்தமான பதிவுன்னு. நடிகர் விஜய் அவர்களின் விவாகரத்து சம்மந்தமான பதிவு தான் இது. இந்த செய்தியை நேத்தைக்கு காணொளியில பார்க்கும்போதே இது சம்மந்தமான பதிவு போடணும்னு நெனச்சேன். ஆனா மனசார இது ஒரு ஃபேக் நியூஸா தான் இருக்கும் அப்படின்னு நம்புனேன். நடிகர் விஜய்க்கும் அவரது மனைவிக்கும் பிரச்சனை இருக்கு. அதுக்கு இடையில ஒரு நடிகை காரணம் அப்படிங்கிற உண்மை வேற மாரி வெளிய வரும்னு தான் நான் நெனச்சேன். நிச்சயமா அந்த நடிகைக்கு ஏதாவது அரசியல் கட்சிகள் அதிக அளவு பணம் கொடுக்கும்போது அந்த நடிகை நடிகர் விஜய் மீது பாலியல் வழக்கு பதிவு பண்ணுவாங்க. அப்போ தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் அதான் வல்கர் வாரியர்ஸ் அந்த நடிகையை ஆபாச முறையில் அசிங்க அசிங்கமாக திட்டி ரொம்ப கொச்சப்படுத்துவாங்கன்னு நினச்சேன். ஆனால் இந்த உண்மை நடிகர் விஜய் அவர்களின் மனைவி மூலியமாகவே வெளியே வரணும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. இது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இது நடிகர் விஜயின் தனிப்பட்ட வாழ்க்கை. இதுக்கும் அரசியலுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. இதை எதிர்கட்சிகள் அரசியலாக்க பார்த்தா கூட பிரச்சனை இல்லை. தாவேக்காவே இதை அரசியலாக்குது. அதை நினச்சா தான் கவலையாக இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவிட்டிருப்பேன். ஒருத்தங்க மீது பற்று இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை, அது வெறியா மாறும்போது தான் இங்கே பிரச்சனையே ஏற்படுதுன்னு. 25 வருஷமா அண்ணா அண்ணின்னு கொண்டாடின ஒரு கூட்டம் இப்போ சங்கீதா அவர்களை ஆபாசமான முறையில் திட்டி வலைத்தளங்களில் பதிவு பண்ணுறாங்க. திமுகவோட கைகூலி சங்கீதா, விஜயண்ணாவோட அரசியல் வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக தான் திமுக சங்கீதாவை இப்படி ஏவி விடுறாங்க அப்படின்னு சொல்கிறதோடு நிறுத்திக்கலாம். அவங்கள ரொம்ப ஆபாசமான முறையில் வலைத்தளங்களில் பதிவு பண்ணுறீங்க. இது கொஞ்சம் கூட உங்களுக்கு ஒரு காமன் சென்ஸ் வேண்டாமாடா? 25 வருஷமா வாழ்ந்த ஒரு கணவர் மீது இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைக்கும்போதே உங்களுக்கு தெரிய வேண்டாமா? ம். திமுக குடுக்குற காசுக்காகவும், ஒரு கட்சிக்காகவும், விஜயண்ணா மாரியான ஒரு கணவர் மீது ஒரு மனைவி இந்த மாரியான வழக்கு பதிவு பண்ணுவாங்களா? இதை விட கேவலமான மனநிலை என்ன இருக்கும்? இதை எப்படியெல்லாம் அரசியலாக்குறாங்க பாருங்க. எங்க விஜயண்ணா யாரை வச்சிருந்தா என்ன? எங்க ஓட்டு விஜயண்ணாவுக்கு தான். நீங்க விஜயண்ணா மீது என்ன பழி சுமத்தினாலும் எங்க ஓட்டு விஜயண்ணாவுக்கு தான். இப்போ நீங்க விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடக்கூடாதுங்கிற காரணத்துக்காக தான் சங்கீதா அவர்கள் இப்படி ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்களா? ம்.